ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அஜய் மாம்ஸ் vlog. இன்றைக்கி நம்ம சேனலில் ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு நான் எப்படி சிம்பிளாக க்ரூம் ஆகுறேன், எப்போவுமே இப்படி தான் க்ரூம் ஆவேன், அது வந்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். மெயினாக என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்காக. ஓகே, ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு டவல் வந்து கட்டி வச்சுருவேன் தலையில். ஒரு 15 நிமிஷம் வந்து டவல் வந்து தலையிலேயே இருக்கணும். அப்போ தான் வந்து அந்த ஈரம் வந்து சொட்டாமல் ஃபுல்லாக அந்த டவல் வந்து எடுத்துக்கும். ஸோ டவல் ரேப் பண்ணி முடிச்சுட்டு ஆஃப்டர் 15 மினிட்ஸ் கொஞ்சம் நஞ்சம் இருக்கிற தண்ணியும் வந்து எடுத்துடுவேன். இந்த மாதிரி தட்டி எடுத்துட்டு ஹேர் சீரம் வந்து அப்ளை பண்ணுவேன். ஹேர் சீரம் எதுக்காக அப்ளை பண்ணுறோன்னா, முடி வந்து சிக்கு விழுகாமல் இருக்கும், ஸ்மூத்தாக இருக்கும், சில்கியாக இருக்கும். அது போக ரொம்ப சாஃப்டாக இருக்கும். இன்னொன்று வந்து டேமேஜ் ஆகாது. ஸ்ப்ளிட்டன்ஸ் இருந்தாலும் வந்து ஸ்ப்ளிட்டன்ஸ் வந்து கண்ட்ரோல் ஆகிரும். ஸ்ப்ளிட்டன்ஸ் கண்ட்ரோல் ஆகிட்டாவே ஹேர் ஃபால் வந்து ஆகாது. ஸோ அதுக்காகவே நான் மெயினாக 2012 நான் ஹேர் சீரம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்கேல்ஃபில் படாமல் யூஸ் பண்ணணும். ஸ்கேல்ஃபில் பட்டுச்சுன்னா அப்புறம் ஹேர் ஃபால் ஆகும். ஹேருக்கு மட்டும்தான் ஹேர் சீரம் யூஸ் பண்ணணும். இந்த மாதிரி பேடல் ப்ரஷ் வச்சுட்டு கீழேருந்து சிக்கு எடுக்கணும். மேலே தலையிலேருந்து நீங்கள் கீழே வாரினீங்க அப்படின்னா ஹேர் வந்து தலையிலேருந்து பிஞ்சுட்டு வந்துடும். ஸோ வந்து கீழேருந்து எப்போவுமே சிக்கு எடுக்கணும். இந்த பேடல் ப்ரஷ்ஷுன்னு இல்லை, எந்த ப்ரஷ்ஷில் நீங்கள் தலை சீவிர சீப்பில் கீழேருந்து தான் சிக்கு எடுக்கணும். அப்போ தான் சிக்கு மட்டும் வரும், இல்லைன்னு தலைமுடியும் சேர்ந்து வந்துடும். இந்த மாதிரி பேடல் ப்ரஷ் யூஸ் பண்ணால் ஈஸியாக இருக்கும். ஸோ அவ்வளோதான். மீதி இருக்க ஹேருக்கு வந்து நான் ஹேர் சீரம் ஃபுல்லாக அப்ளை பண்ணுறேன். சீரம் வந்து ஹேருக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். ஸ்கேல்ஃபில் படாமல் ஹேருக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அவ்வளோதான். தலை வந்து நான் காயறதுக்காக மேலே ஒரு சின்னதாக ஒரு போர்ஷன் எடுத்து அதை வந்து கிளிப் குத்திக்குவேன். அப்போ வந்து ஈஸியாக தலை வந்து காயறதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த சீரம் வந்து ஹாஃப் வெயிட்டில் தான் யூஸ் பண்ணணும். கம்ப்ளீட்டாக ட்ரை ஆனதுக்கப்புறம் சீரம் வந்து யூஸ் பண்ணக்கூடாது. அப்படி யூஸ் பண்ணிங்கன்னா அரை பாட்டில் சீரம் காலி ஆகுமே தவிர உங்கள் ஹேருக்குள்ளே சீரமே அப்ளை ஆகாது. ஸோ எப்போவுமே முடி வந்து ஹாஃப் வெயிட்டில் இருக்கும்போது மட்டும்தான் சீரம் அப்ளை பண்ணணும். தண்ணி சொட்ட இருக்கும்போது சீரம் வந்து அப்ளை பண்ணிங்கன்னா சீரமெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும். ஸோ தண்ணியும் சொட்டக்கூடாது. ஆனால் ஈரப்பதத்தில் தான் இந்த சீரம் வந்து அப்ளை பண்ணணும். ஜென்ஸ் கூட யூஸ் பண்ணலாம், சீரமாக யூஸ் பண்ணலாம், பட் ஸ்கேல்ஃபில் படக்கூடாது. ஒரு நல்ல பிராண்ட் சீரமாக வாங்கிக்கோங்க. நான் வந்து லிவான் சீரம் தான் யூஸ் பண்ணுறேன். அவ்வளோதான். சின்னதாக ஒரு போர்ஷன் எடுத்து இந்த குட்டி கிளிப் வச்சு நான் குத்திட்டேன். அடுத்தது வந்து லிப் கேர், வேஸ்லின் லிப் கேர் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். லிப்ஸ் வந்து தண்ணி குடிக்காமல் டீஹைட்ரேட் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக லிப் கேர் யூஸ் பண்ணணும். இந்த சிரிப்புக்கு என்ன காரணம், மாய்ஸ்சரைசர் முடிஞ்சிருச்சு, வாங்கணும். அவ்வளோதான். என்னோடய சிம்பிளாக இப்படி தான் நான் இது பண்ணுவேன். பவுட்ரு கூட யூஸ் பண்ண மாட்டேன். ஜஸ்ட்டு லிப் கேர் போட்டுக்குவேன், மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணிக்குவேன். And if you have a dry skin, oily skin, combination skin, whatever skin you have, definitely you put moisturizer on your face. கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுங்கள், என்ன ஸ்கின்னாக இருந்தாலும். அப்புறம் இது வந்து பேபி லிப்ஸ். இது வந்து டெய்லி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து லிப்ஸ்டிக் போட்ட மாதிரியெல்லாம் இருக்காது, ஜஸ்ட் நேச்சர் லுக்காக இருக்கும், அவ்வளோதான். ஒரு கோட் போட்டால் நேச்சர் லுக்காக இருக்கும். டபுள் கோட், ட்ரிபிள் கோட்டெல்லாம் போட்டால் கொஞ்சம் கிளாஸி லுக் இருக்கும். நான் ஒரு கோட் தான் எப்போவுமே யூஸ் பண்ணுவேன். சிம்பிளாக ஒரு பொட்டு வச்சுக்குவேன், அவ்வளோதான். நம் திருமணமான பெண், அதனால் குங்குமம் அந்த இடத்துல வச்சாச்சு. நெத்தியில் இன்னொன்று குட்டியாக நான் ரெகுலராக வைப்பேன். அவ்வளோதான். இதுதான் என்னோடய சிம்பிளாக ஹேர் வாஷ் பண்ணோன்னே ஒரு 10 மினிட்ஸில் இந்த மாதிரி ரெடி ஆகிட்டு வீட்டு வேலை செய்ய கிளம்பிடுவேன். ஈவினிங் வந்து பையன் பொண்ணு கூட வாக்கிங் வந்தேன். கண்டிப்பாக வாக்கிங் வரும்போது ஷூ யூஸ் பண்ணுங்க. நான் 2வது டெலிவரிக்கு அப்புறம் ஃபஸ்ட் டைம் வாக்கிங் வரேன். அதனால் இவங்க 2 பேரும் அலோவ் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல வாக்கிங் போகிறதுக்குன்ட்டு செப்பல் போட்டு வந்துட்டேன். நீங்கள் வாக்கிங் போகிற மாதிரி இருந்தால் ஷூ தான் போடணும். என்னோடய குட்டி பையன் கேமரா ஆனில் இருக்கிறத பார்த்துட்டு எல்லாத்துக்கும் ஹாய் சொல்கிறான்.
வந்து ஹாய் சொல்லு. இங்கே வா, இங்கே வந்து ஹாய் சொல்லு. சொல்லுப்பா சொல்லு. ஹாய். ஸோ அவ்வளோதான். இது என்னோடய குட்டி பையன், என்னோடய குட்டி பொண்ணு இந்த மாதிரி சேரில் உட்கார வச்சுருக்கேன். உட்கார வச்சு இப்போ தான் பழக்கிட்டுருக்கேன். சும்மா உட்கார வச்சாங்கன்னா கீழே விழுந்துருவாங்க. அதனால் இந்த சேரில் உட்கார வச்சுருக்கேன். அவ்வளோதான், என்னோடய ஈவினிங் ரொட்டீன் முடிஞ்சிருச்சு. எல்லோரும் மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் டெய்லி போடுற வீடியோ உங்களுக்கு வரும். தேங்க்யூ.